கைஸ் இப்போ நம்ம ஆஃப் ரோடு போக போகிறோம். ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வைப்பு தான் கைஸ். இந்த குறுக்கு அடி கிடைக்குமா டம்மு டம்முன்னு. நீ சாப்பிட்டு இட்லி தோசை எல்லாம் வெளியே தான். கைஸ் இப்போ நம்ம வந்து 900 கண்டின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அது வந்து வண்டி பறக்குது கைஸ். இந்த ஆஃப் ரோட்டில் தான் நம்ம ஆடி ஆடி போயிட்டு இருக்கோம். ரோடை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ரோட்டில் அந்த ஆஃப் ரோடு தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோடு இருக்கு. ஆனால் திரும்பி ஆஃப் ரோடு சொல்லி வாய மூடலை. அதுக்கு முன்னாடி உடனே அடுத்த ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே எத்தனை வண்டி மொத்தம் உண்டுண்ணா? 231 வண்டி உண்டா? ஓகே ஓகே. இது இங்கே உங்களுக்கு டிரைவர் பெர்மிட் எல்லாம் எந்த மாதிரி? பெர்மிட் வந்து ஸ்பெஷல் பெர்மிட். ஓகே ஓகே. அது வந்து ஆர்டிஓ வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் பெர்மிட் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இங்கே வண்டியை ஓட்ட முடியுது. வண்டி வந்து இங்கே ஓட்டுறதை செக் பண்ணாங்க. இங்கே ஆர்டிஓ வந்து கீழே இருந்து ஏறுவார். എങ്ങനെയും ഓഫ് பண்ணாம വണ്ടി ഡ്രൈവിംഗ് ഒക്കെ മറ്റേ റോഡ് ടെസ്റ്റ് പോകുമ്പോൾ അല്ലേ? അതെ. ഓക്കെ ഓക്കെ. ഇത് ലീഗലി വാലിഡ് അല്ല. പ്രശ്നം സോൾവ് ആക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്. ഓക്കെ. ഇന്ത്യസ് ഫസ്റ്റ് ഗ്ലാസ് ബ്രിഡ്ജാ? ഓക്കെ ഓക്കെ. പക്ഷേ കുറച്ച് സ്മോൾ ആയതുകൊണ്ട് നമ്മൾ വലിയ ഗ്ലാസ് ബ്രിഡ്ജ് ഇവിടെ ഇപ്പോഴും കയറാൻ പറ്റുമോ? ഇത് രണ്ടും വേറെ വേറെ ആളുടെ പ്രോപ്പർട്ടികളാണ്. പ്രൈവറ്റ് ആണോ അത്? പ്രൈവറ്റ് ആണ് മൊത്തം. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 6 பேர் வந்தீங்கன்னா ஜீப்புக்கு வந்து 1300 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த பேக்கேஜில் வந்தனால பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து கிளாஸ் பிரிட்ஜில் மேலே ஏறக்கு ஒரு ஆளுக்கு 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. அந்த இதில் வந்து மழை டைம் எப்படி ப்ரோ? இதில் மழை டைமில் கொஞ்சம் ரிஸ்கி தான். ஆனாலும் ட்ரெக்கிங் இருக்கும். எப்போ இல்லை மழை வரும் இங்கே? மழை இனி அவர்கிட்ட சொல்லிட்டா மறையூர் போயிருக்க மழை டைமில் இந்த சூப்பராக இருக்கு ப்ரோ. இந்த ஜீப் எல்லாம் ஜீப் எல்லாம் போனால் மழை டைமில் தான் போனோம். அப்போ தான் சூப்பராக இருக்கு ட்ரெக்கிங் எல்லாம். அப்போ எல்லாம் அன்னையெல்லாம் சரியான மழை. இனிமேல் சிலപ്പോൾ மழை ஸ்டார்ட் ஆனால் மேபி இது க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். இதுக்கு நான் இந்த ஒரு லேண்ட் சைடு ஆச்சுல்ல. ஆமாம் அது அதனால பக்கத்தில் தான் இருக்கும். வயநாடு அந்த பெரிய லேண்ட் சைடு. அது இங்கிருந்து எவ்வளோ தூரம் வரும் ப்ரோ? ஒரு 5 கிலோமீட்டர். அது பார்க்க போகலாமாண்ணா? அதில் இப்போ பார்த்தா தெரியுமா? போகணுமா? போகலாமாண்ணா? விட்டுரு போய்ங்களா? பேக்கேஜில் இல்லை. நம்ம எப்படியா ஒன்று அந்த மட்டும் ஒன்று காமிச்சு வந்துருங்க. ஓகேண்ணா ஓகே. நேற்றுக்கு அங்கே ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸும் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னார். சூஜிப்பாறை எல்லாம் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அவங்கள்ட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சிலപ്പോൾ அதில் இருக்குது. அதான் அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அப்போ வாட்டர் ஃபால்ஸு கூட்டிட்டு போகலான்னு சொன்னாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஓகே ப்ரோ ஓகே ஓகே. അപ്പം എളുപ്പമാവൂലേ? மழை பெய்யும் சூப்பராக இருக்கு. ஆறுண்டா ഇവിടെ? மழை பெய்யும் போது வண்டி அப்படி திருப்பி தான் போகணும். ஒரு வண்டியா இருப்போம். எல்லா வண்டியும் வழி விட்டு கொடுப்பாங்கல்ல எல்லாருமே என்ன ஆறுல தண்ணி இல்லை. இங்க உடக்கு வருமா ப்ரோ? உடக்கு திரும்ப உണ്ടെങ്കിൽ മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാൻ പറ്റില്ല അല്ലേ ബ്രോ? ഇത് எல்லாருமே ஒரே யூனியன் டிரைவர் தானே. அதனால பிரச்சனைகள் வராது. பிரச்சனை வரும்போது டிரைவர் ஸ்கூல்ல இடத்த பாருங்க. ஏறி வந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கு. இது ரிசார்ட் போகிற ரெசார்ட் இங்கே 2-3 இடத்துல வந்து ரெசார்ட் போகிற வழியெல்லாம் இருக்கும். அப்படி மேலே உள்ள இருக்குல்ல. இது 4X ஏறுதான். 4X கியர்ல இப்படி லோடு நம்ம 4X கியர் போட்டு தான் மொத்தமாக இருக்கு எல்லாம். நமக்கு தேவையில்லை. இதுக்குள்ள மாட்டி நம்ம ரிலீஸ் பண்ணி மறுபடியும் எடுத்து. ഇപ്പോൾ ഇത് എങ്ങനെയാണ് പറഞ്ഞത് ബ്രോ? ഇതിപ്പോൾ 4X തന്നെ 4X ആവശ്യമില്ല. മറ്റേ
പക്ഷെ നമ്മൾ വന്ന സ്പോട്ടിൽ ആവശ്യം ഉണ്ടായിരുന്നല്ലേ? ആ അവിടെയൊക്കെ ആവശ്യം. ഇവിടെ ആവശ്യം എന്ന് വെച്ചാൽ നമുക്ക് വണ്ടിക്ക് അധികം പരിക്ക് വരും. ആ മനസ്സിലായി. അല്ലെങ്കിൽ ടൂ വീലർ വിട്ട് വന്നാൽ വണ്ടി കയറി വരും. ഭയങ്കര ചാട്ടം കൊടുക്കും ബാക്കിൽ. അവരൊക്കെ റീസെന്റ് ആയിട്ടാണ് അവർ മരിച്ചെന്ന് പറഞ്ഞ ഗവൺമെന്റ് இன்னைக்கு வரைக்கும் அப்போ நிறைய பாடி கிடைக்கலையா? கிடைக்கும். ஓகே ஓகே. நீங்கள் எல்லாம் அந்த டைமில் இங்கே தான் ஊரில் தானே எல்லாருமே? ஃபுல் டைம் நம்ம 24 hours நம்ம வண்டி சர்வீஸ் அங்கே. ஓகே எல்லாரும் சார் எல்லாரும் ரொம்ப கஷ்டம் இருக்கலாம் ப்ரோ இது. ஆமாம் ஆமாம். யாருமே நினச்சி பார்க்கல தானே இப்படி ஒன்று நடக்கும். ஆமாம் இந்த தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அந்த குழந்தைங்கெல்லாம் எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டம். நிறைய எல்லா ஊர்லேருந்து ஹெல்ப் பண்ண வந்தாங்க தானே? ஆமாம் ஆமாம் எல்லாம் நல்ல சப்போர்ட்டாக இருக்கு. ஓகே. மொத்தம் எத்தனை பேர் மறைச்சிருக்கா இது? പൊളിറ്റിക്സ് മാത്രം 300-400 എത്ര പേര് ബ്രോ? എല്ലാം കൂടെ എത്ര മരണം? അത് കറക്റ്റ് കണക്കില്ല. ஆதியர் உடலே മൊത്തം ஆதியர் உடலே கிடைக்கல தானே என்ன உடம்பு? ചിലതെല്ലാം ഒരു കൈയുടെ വിരല് അന്തമാതിരി പീസിന്റെ പാർട്സ് ഫുൾ ബോഡി சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் சொன்னீங்கல்ல, அங்கெல்லாம் வந்துச்சு. கவர்மெண்ட் ஏதாவது இழப்பீடு தான் கொடுத்தாங்களா? கவர்மெண்ட் கொடுத்தாச்சு. இருந்தாலும் உயிரே போய் லாரி வருது. லோடோட மாட்டாங்க. லோடோட தான் வரும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும்ல. டிம்போ டிம்போ லோடோட இந்த ரோட்ல வருதா? சரி. எல்லாரும் வர மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆயிடல டிரைவர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. பார்த்தாலே காந்தி அதெல்லாம் போகும்போது போலாமா அந்த வழி? அங்க பார்க்கலாமா அது? அங்க இப்ப வேற வீடெல்லாம் வந்தாச்சா? இல்ல அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காது. ஒன்னு இனி வரவே செய்யாது. ஏதோ மொத்தமா வந்து அந்த இது மாதிரி இது தனுஷ்கோடி மாதிரி இனி அங்க வைக்க இது பண்ணுவோம். இடம் பார்க்க முடியாது. அல்ல அங்க ஆர்மி இருக்கு. ஆர்மியா? இல்ல வெளியிருந்து பார்க்க முடியும். ஒரு பெய்லி பாலம் போட்டிருக்காங்க. 2 ஊருக்குமே கனெக்ஷன் வந்து இந்த பாலம் தான். அந்த பாலம் அடிச்சு போனதுனால அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வேறு வழி இல்லை. நம்ம பட்டாளம் வந்துட்டு ஒரு பெய்லி பாலம் போட்டிருக்காங்க. ഞങ്ങൾ ന്യൂസിൽ കണ്ടായിരുന്നു. அதோட சேஃப்டிக்கு வேண்டி அங்கே டியூட்டிக்கு ஒரு வண்டி ஆள் இந்த வெக்கேஷன் டைம் ஆனதுனால நிறைய ஆள் அங்கே அது பார்க்கறதுக்காக போகிறாங்க. അപ്പോൾ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக നമുക്ക് പോകണമെങ്കിൽ ആ പാലം വരെ പോയിട്ട് വരണ്ടോ വലിയ? பாலம் வரை போயிட்டாங்க. ஃபைனலி ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 250 ருபீஸ், சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 100. அண்ட் இங்கே வந்து சிப்லைன் எல்லாமே இருக்குது. சிப்லைன் 350, சைக்கிளிங் வந்து 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நாங்கள் இந்த பேக்கேஜில் வந்தனால நமக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க கேரளா கவர்மெண்ட். இங்கே மேலேயே உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அண்ட் கிரிக்கெட் விளையாடிக்கலாம், இப்படி நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கஃபே இருக்குது. அதில் நமக்கு பிடிச்ச மாங்காய், பைனாப்பிள் எல்லாம் வச்சு இங்கே வந்தாலே வழி ஃபுல்லாக இந்த ஷாப் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. மாங்காய் வாங்க. வந்து எல்லாமே 10 ருபீஸ் ஒரு பீஸ். 10 மாங்காய் சின்ன துண்டு தான் இருக்கும். அதுவுமே 10. இது என்னடா இது நான் பார்த்துருக்கேன், சாப்பிட்டு. காரக்காய் நல்லா இருக்குமா? சின்ன தேங்காய் காரக்காய் இல்லை. 10 ருபீஸ். மிளகு போடு, நல்லா இருக்கா? இங்கே கொள்ளலாம் ப்ரோ. பெரிய பீஸு. ஓ இதா ப்ரோ பெரிய பீஸு. ஒரு ரவுண்டு பீஸ் எடுங்க ப்ரோ. எள்ளு பல போடு கிடையா? பழுத்து இருக்கு. ரவுண்டு பீஸ். ஐயோ ஐயோ சரி ஒன்று மிஸ் ஆகிட்டு. இப்படி தாங்க. ஓகே இதில் போடு ப்ரோ. இன்னும் ஒரு பீஸ் உண்டு. இன்னும் ஒரு பீஸ். நல்லா இருக்கு.
டேஸ்ட்டாக இருக்குது. வேறு என்ன பிரச்சனை நெல்லிக்காய்? നെല്ലിക്കുണ്ട്, പിന്നെ തേനെല്ലിക്കുണ്ട്. என்ன ரேட்டு? എല്ലാം 10. തേനെല്ലി എല്ലാം ഒരു പീസ് 10. അപ്പോൾ ഈ തേനെല്ലിക്ക എന്ന് പറഞ്ഞത് പഞ്ചസാര ഇല്ലേ? പഞ്ചസാര കറക്റ്റ് അറിയില്ലേ? അറിയില്ല അല്ലേ? നമ്മൾ കടയിൽ നിന്ന് വാങ്ങണേ, മറ്റേ ടിന്നിൽ വാങ്ങണേ. கேரட்டா எல்லாமே ஒரு பீஸ் 10. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடி என்ஜாய் பண்ணலாம். இங்கே நிறைய வச்சுருக்காங்க. குழந்தைய ஆடணும், இங்கே ஒரு குண்டு ஆடுது. இந்த ஸ்விங் இருக்கும் இங்கே வந்தால், அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். பாருங்கள் எவ்வளோ தூரம் போகணும். கம்பியே ஆடுது கிடந்து பறந்து நேர போ. கம்பி முன்னாடி போடுறா, நீ ட்ரோன் விடுறா. இப்போ வந்து நம்மளும் அந்த ஸ்விங்கில் போக போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மேலே பாருங்கள், அப்படியே கீழே பாருங்கள், தலையை சொல்கிறீங்க. ஓகே ஓகே, அதெல்லாம் பிடிக்கும். காலை மேலே தூக்கணும். போக போகிறோம். பறக்கிறோம் 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 பறக்கிறோம். இங்கே பாரு, இங்கே பாரு. ஏய் எவ்வளோ போகல, இன்னும் போகல. போடு போடும், இன்னும் போடும். ஏய் இப்பதான்டா போகுது, இப்பதான் போகுது. ஒன் மோர் கொஞ்சம் ஸ்பீடா ஸ்பீடா. போடட்டு. கைஸ், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சூப்பர். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் மேலே பறக்கும்போது நல்லா இருந்துச்சு. வேறு மாதிரி வேறு மாதிரி. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டி தரேன் உங்களுக்கு. ஓகே, போட்டு ஹைட் என்ன போட்டு தலை கறக்கியாச்சு. கையட பிடிக்காத, பிடிக்காம இரு. அவ்வளோதான். இப்ப போன தட்டி விடும். தலை சுத்தியாச்சு. ஸ்டாப் பண்ணுற ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அவங்க கால் அப்படி அடிச்சு நிறுத்தார். அப்படி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து செப்பல் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்பல் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளை போகணும். ஸோ கிளாஸ் காலை ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் நடந்து போவோம். நிறைய நடந்து வந்ததுக்காக நம்மளை நடந்து போய் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் பயம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. வெயில் அடிக்குது, அதனால கால் சுடலை. பற்றி அது எதுனால? கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்களா? சன் ஃபிலிம் போட்டிருக்கேன். பாலம் ஆடுது. ஓகே கைஸ், பாலம் ஆடுது கைஸ். பாலம் ஒரு ஆட்டம் உண்டு ரைட்டா. ஆமாம், ஆட்டம் உண்டு. சஸ்பென்ஷன் வச்சுருப்பாங்க. பாலம் ஒரு ஆட்டம் உண்டு. இது பாலம் ஆடுது கைஸ். நல்லா வியூ சூப்பராக இருக்குது. அப்படி போலி கைஸ். ஃபைனலி வந்து கிளாஸ் பிரிட்ஜை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் எங்களை கேட்டிங்கன்னா இது ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். 250 ருபீஸ்க்கு ஒர்த்து கிடையாது. ஆனால் வந்து சும்மா அதை விட எங்களை அந்த ஊஞ்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒர்த்தாக இருந்துச்சு. இது ஏன்னா வந்து ரொம்ப பயமாக இல்லை ப்ரோ, பயமாக இல்லை கைஸ்.
நார்மலாக இருந்துச்சு, சும்மா ஏதோ வியூ நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த பயம் இல்லை அவ்வளோ. அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா வீக் டேஸில் வாங்க. ஏன்னா இன்னைக்கு வீக் டேஸில் நாங்கள் வந்தனால கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இருக்குது. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்க முடியும். இன்றைக்கே ஃபோட்டோ எடுக்க முடியல, ஒரு கேங்கே வந்து நிற்குது. அதனால் வந்தீங்கன்னா இன்னொரு இதுவுமே இருக்குது. அப்படி மேலே ஏறி போய் அந்த மரத்துக்கு மேலே பார்க்கலாம். இதுக்கு மேலே இருந்து ஒரு வியூ பார்க்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா இதுவுமே ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு பெருசாக வியூ பிடிக்கல, அதனால இது நார்மல் வியூவாக தான் இருக்குது. அண்ட் இதை நம்ம என்ன சொல்லணும், இந்த ஸ்விங் ரைடு வந்து நாங்கள் வந்தனால இந்த காம்போ கூட தான் எங்களுக்கு கிடச்சி. நம்ம அந்த பேக்கேஜில் வந்தனால காம்போவில் கிடச்சி. மற்றபடி நீங்கள் ஸ்விங் ரைடு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது தெரியாமல் போச்சு முதல்லே. நம்ம அதில் வந்தனால தான் காம்போ. தென் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரைஃபிள் ஷூட்டிங், ஆர்ச்சரி ஷூட்டிங் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து இது பண்ணலாம். இங்கே பேமெண்ட் வந்து 50 rupees போட்டிருக்காங்க ரைஃபிள் ஷூட்டுக்கு. பட் நமக்கு இந்த காம்போ உண்டு, அதனால் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ நம்ம ரைஃபிள் ஷூட் ட்ரை பண்ண போகிறோம். அடி ப்ரோ. அடி ப்ரோ. எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து ஆர்ச்சரி ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்குது, அதுவும் வந்து விளையாடிக்கலாம். இதுக்குமே 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதை தான் போடணும். தூக்கி அடிக்காத. அடுத்த ஆள். வெயிட். காத்து. நெக்ஸ்ட் இங்கே ஃபுட்பாலுமே இருக்குது. ஃபுட்பால் அடிடா. இங்கே வந்துரு ப்ரோ. மிஸ் ஆயிடுச்சு கைஸ். நம்ம அடிப்போம் கைஸ். பாருங்க அடி ஆளுக்கு மேலே அடிக்கூட. ஸோ கைஸ் இப்போ நம்ம ரோப்பில் ஏரியாவுக்கு போக போகிறோம். இங்கே ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது. ஸோ கிட்ஸ் மட்டும் இல்லை, எல்லோரும் விளாடலாம். ப்ரோ விளாடு ப்ரோ. டாஸ்க் என்னென்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் ஜாலியாக போகலாம். அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டு. ஓகே அண்ணா விழப்பட விழுந்தா விட்டு. ஓகே அடுத்த கம்பியில் நடக்கணும். ஓகே இதில் எங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதான்டா டாஸ்க்கு. வா உன்னால் முடியும். வா வந்தாச்சு. என்ன ஒன்று. சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே ஸ்டார்ட். ஓகே போகலாம். ஸ்பீடு பத்தல. ஸ்பீடாக போ ப்ரோ, ஸ்பீடாக போகணும். ஓகே எப்படி இருக்கு? அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அப்படி லைனாக வரணும். ஓகே அடுத்த கம்பியில் போகலாம். போட்டு சரக்கு போகணும். ஆனால் அவர்தான் ஆடிட்டு கை பிடிக்காம போகிறான். அண்ணா கை பிடிக்காம போட. இவன் எடுத்தேன் கை பிடிக்காம போகிறான். ஓகே இதான் ஹைலைட்டான திங்ஸ். இங்கே பாருங்கள், கை பேஷண்ட் வரைக்கும் நடந்து போகிற ஜாலியாக. ஓகே இங்கே பாரு. அண்ணா அவ்வளோதான் கீழே அவுட். நீ அவுட். நான் வெளியே போ. அவுட். நீ அவுட்டு. வா ப்ரோ பண்றாரு. இங்க பாரு. இதடா சாகசம். ஹேண்டிகேப் சாகசம். அது அவ்வளோதான். அவுட். நீ அவுட். இனி நான் ப்ரோ லாஸ்ட். ப்ரோ இந்த ரோப் பிளே விளையாட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பிடிக்காண்டாமா? அதில் பிடிக்காம வரலாம். ஆமாம் இது பிடிக்காம நல்லா தான் இருக்கு. இது கொஞ்சம் பிடிக்கலாண்டே.
இப்போ குரங்கு தேய்கள் காட்ட போகிறார். இது கிராஸ்ல நடக்குது. ஓ பிடிக்காம நடக்குது. பிடிக்காம நடக்குது. இப்போ இதுதான் என்ன எப்படி தாண்ட போறீங்க நீங்க? தாண்டிடுவோம். இது பாயும் வயசு. சிங்கம் பாஞ்சிச்சுடா. நில்லு ஒரு செகண்ட் நில்லு. நிக்க மாட்டேன்னு சொல்லுது அது. ப்ரோ அங்கே பிடிக்க விடாது, கயரில் தான் பிடிக்கணும். பவுலு நிக்கலடா, இது திரும்பல. இங்க பாரு, திரும்ப ஓகே. ஓகே வந்துட்டு ஓகே. ஒவ்வொரு இதுல பேலன்ஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கு. ஓகே வந்துட்டு முடியும். கமான் டைம் இஸ் கோயிங். அண்ணா இடிச்சுதாங்க. பல நிமிடங்களுக்கு முன்ன கேர பிடிச்சு காலத்துக்கு வைக்க வராங்க. அதான் வைக்க முடியலையே. முடியும். வந்துட்டேன். எடுக்கல அப்படியா? சரி எடுக்கல. ஒன் மோர். நம்ம போய் அசால்ட்டாக வரோம் பாருங்க. நம்மளால தான் முடியலை கைஸ். வயசாயிடுச்சு. ராயப்பனுக்கு வயசாயிடுச்சு கைஸ். கைஸ் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து 900 கண்டி எக்கோ பார்க்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து லாங்கஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். இது வந்து 4612 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது கடல் மட்டத்துலேருந்து. இப்போ போட்டிருக்காம பாருங்க, 4612 ஸ்கொயர் ஃபீட் கடல் மட்டத்துலேருந்து 4612 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க இந்த இதுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஃபுல்லாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன்.